ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினிக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பையனுக்கு வேறு அடிபட்டு இன்னும் 4 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அவன் உயிரோட பொழைப்பானா இல்லை செத்து போவானா இல்லை என்ன நம்ம நந்தினிக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரசிடெண்ட் ஒரு பக்கம் பதற்றத்தில் இருக்காங்க. பிரசிடெண்ட் மட்டும் இல்லை, ஊரே பதட்டத்தில் இருக்குது. சாதாரண ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு நடந்தாலே ஊரே பதறும். இதில் வேறு பிரசிடெண்ட் மகன் வேறு சொல்லவா வேணும். அதனால் பிரசிடெண்டோட மகன்னா ஊரெல்லாம் பதற்றமாக இருக்குது. என்னடா இது, அம்மா பெரிய மனுஷனே இந்த மாதிரி நந்தினி இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. நம்ம ஊரும் சரி, நந்தினி எல்லாருமே அந்த ஒரு 4 மணி நேரம் திக் நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த திக் நிமிடங்களில் தான் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம நந்தினிக்கு ஒன்று புரிய வருது. நம்ம தப்பே பண்ணலன்னா கூட காசு இருந்தால் தான் வந்துட்டு நம்ம தப்பு பண்ணால் கூட வெளியே வர முடியும். ஆனால் காசு இல்லைன்னா தப்பே பண்ணலன்னா கூட இந்த மாதிரி தான் தண்டனை கிடைக்கும் போல் அப்படின்றத நம்ம நந்தினி நல்லா உணர்றாங்க இப்போ தான். ஆனால் அது உண்மைதாங்க. ஏன்னா காசு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும். காசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நந்தினியில் நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த சீரியல் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம நந்தினி தப்பு பண்ணலைங்க. நம்ம நந்தினி தள்ளி விட்டதை மட்டும்தான் எல்லாருமே நினைக்கிறாங்களே தவிர ஏன் தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி யாருமே பேசவே இல்லை. ஏன்னா அது பிரசிடெண்ட் மகன், அவங்கிட்ட பணம் இருக்குது, அதனால் அதை பற்றி பேசவே இல்லை. தள்ளிவிட்டதுக்கான ரீசன் ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படி கண்டிப்பாக நடந்திருக்கவே கூடாது. பொண்ணுன்னா வந்துட்டு அவ்வளோ இலக்காரமாக என்ன, பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லாமே ஒரு இருக்கணும். விருப்பம் இருந்தால் மட்டும்தாங்க யாராக இருந்தாலுமே சரி, அவங்கள டச் பண்ணுறதா இருந்தாலும் பேசுகிறதா இருந்தாலும். ஆனால் வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது மகா பெரிய குற்றம் தான். அதை தான் வந்துட்டு இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கானே, அவன் அந்த தப்பு பண்ணியிருக்கான். நம்ம நந்தினி வந்துட்டு அதை தான் போயிட்டு தட்டி கேட்டாங்க. அதுவுமே அவங்க தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் தான் பண்ணாங்க. யாராவது ஒருத்தராச்சும் வந்துட்டு ஆமாம் அவன் பண்ண தப்புக்கான தண்டனை தான் நந்தினி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசவே இல்லை. பணம் இருக்கிற ஒரே காரணத்தினால நந்தினி பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சூர்யா சார் நந்தினிக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாரு. எல்லா உண்மையுமே தெரிஞ்சு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ தைரியம் தான் ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் அப்படி நடந்திருப்பான். அப்போ நந்தினி பண்ணது கரெக்டு தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இவங்க எல்லாருமே இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் எல்லாருமே நந்தினியை குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருமே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடாரு. அப்போ தான் அவருக்குமே ஒன்று புரிய வருது. அப்போது கண்டிப்பாக வந்துட்டு பணம் இருக்கணும். நந்தினியை நம்ம எப்படியாச்சும் பெரியாளாக்கி காட்டி இந்த ஊருக்கே நந்தினி யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு ஒரு விவேகம்லாம் வருது. இதனால் நந்தினி எப்படியும் வெளியே கொண்டு வந்து அவர் லட்சியத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம நந்தினியை கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நந்தினி வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.